பெண்கள் பள்ளிவாசலுக்குள் தொழலாமா தொழக்கூடாதா? மக்காவில் தொழுகின்றார்களே, அதனால் பள்ளிவாசலுக்குள் தொழலாம் என்று இங்குள்ள சில குழப்பவாதிகள் கூறுகின்றார்கள். இதற்கு விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவன் ஃபைலுர் ரஹ்மான், ஃபைலுர் ரஹ்மானியா சங்கம் லப்பை குடிக்காடு, அதாவது சங்கத்து சார்பிலே கேட்டுக்கிறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு தெளிவா சொல்லிட்டாங்க, லா தம்னஉ நிசாக்கும் அல் மசாஜித், உங்கள் பெண்கள் பள்ளிக்கு போனா தடுக்காதீங்க. இதை மட்டும்தான் எடுத்துக்கிடுவாங்க. ஹதீஸ முழுதியா படிக்கிறது இல்ல வஹாபிகள். எப்பவுமே பாதி கிணறு தாண்டது. பாதி கிணறு தாண்டலாமா? ஒரு ஆள் சொல்றாரு, இன்னைக்கு பாதி கிணறு தாண்டிடுறாங்க, மீதி பாதி நாளைக்கு தாண்டறாங்கிறாரு. முடியுமா? பாதி நாளுக்கு போயிடுவாங்க அர்த்தம். ஆனா இன்னைக்கு அவங்க அப்படிதான் செய்வாங்க. அந்த ஹதீஸ் அதுக்கு அடுத்த பாதி இருக்குது, புயூத்துஹுன்ன கைருல்லஹுன்ன, ஆனா அந்த பெண்களுக்கு அவருடைய வீடுகள் தான் சிறந்தது அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் பள்ளிக்கு போனா தடுக்காதீங்கிறாங்க? பள்ளிங்கிறது தொழிலுக்கு மட்டுமல்ல, அரசாங்கத்திலிருந்து ஒரு உதவி வழங்கப்படுது வச்சுக்கிறோங்க பிரஜைகளுக்கு, பெண்களுக்கும் வழங்கப்பட்ட அந்த பெண்கள் போய் ஆவனாங்க. இஸ்லாமிய கவர்மெண்டா இருந்தா பள்ளியில வழங்கப்பட்டுன்னு வச்சுக்கிறோங்க, போகணும். சரி, அதே போல பள்ளியில பெண்களுக்குன்னு ஒரு தனி பயன் வச்சிருக்கான்னு வச்சுக்கிறோங்க, போகணும். அதனால அந்த மாதிரி கட்டங்கள்ல போனா நீங்க தடுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். அவர்களுக்கு சில உரிமைகள் உண்டு, தடுக்காதீங்க. அதே நேரத்தில் தொழுகை என்றால் வீடுதான் சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது சிறந்ததுன்னு சொன்னாங்களோ அதைத்தானுங்க செய்யணும். அவர் உம்மத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு தெளிவா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, உண்மையிலேயே பள்ளிவாசல்ல போய் தொழுவுறதுதான் சிறந்ததுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியர்கள் போய் தொழுவிருப்பாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு எங்க இருந்துச்சு? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவோட வீடு எங்க இருந்துச்சு? பள்ளிவாசல் ஒட்டி தானே இருந்துச்சு. இந்த வஹாபிகள் ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவிமார்கள் எல்லாம் பள்ளியில போய் ஜும்மா தொழுதாங்க, பள்ளியில போய் ஜமாத்து தொழுதாங்க, ஒரு ஹதீஸை காட்டிட்டாங்க. உண்மையிலே பெண்கள் பள்ளிக்கு போய் தொழுது சிறந்ததுன்னு சொன்னா மற்றவர்கள் செய்யறதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவிமார்கள் தானே போய் தொழுதுருக்காங்க பள்ளிவாசல்ல. அவங்க தானே முன்மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்துல நின்று வணங்குவாங்களாம் இரவு முழுவதும். தான் மட்டும் இல்ல, தன் குடும்பத்தினர்களும் எழுப்பி தொழுங்கம்பாங்க. ஏன்னா நம்ம மட்டும் வணங்கினா பத்தாது, குடும்பத்தினரும் வணங்க வேண்டும், அதிக நன்மைகளை பெற வேண்டும் அப்படிங்கிற கண்ணும் கருத்தமா இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பள்ளிக்கு போய் தொழுதா தான் நல்லது என்று இருந்தால் தங்களுடைய துணைமார்கள் அனுப்பி இருப்பாங்க. ஒரு ஹதீஸை காட்ட முடியும் அந்த வஹாபிகளால்? பக்கத்துல தான் இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு, ஏன் பெண்கள் அவங்களோட துணைமார்கள் போகல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பல, சொல்லிட்டாங்கல்ல, வீடுதான் சிறந்தது. அதுக்கு மாற்றி அவங்களுக்கு துணைமார்கள் செய்வாங்களா? வஹாபியர்கள் தான் செய்வாங்க. சரி, உம்மு ஹுபைதி சாதியா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நான் மஸ்ஜித் நபவியில தொழ விரும்புறேன் ஜமாத்தோட உங்களுக்கு பின்னால அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட உணர்வு எனக்கு புரியுது, ஆனாலும் கூட இங்க தொழுவுறதை விட உங்க குடும்பத்தினருக்கு ஒரு பள்ளியாசம் இருக்கும்ல, அங்க போய் தொழுவுறது உங்களுக்கு சிறந்தது. அங்க தொழுவுறதை விட உங்க வீட்டுல தொழுவுறது தான் சிறந்தது. உங்க வீட்டிலே கூட பொது ஹால்ல தொழுவுறதை விட உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான தனி அறை இருக்கும்ல, அங்க போய் தொழுவுறது தான் சிறந்தது. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுங்கிறதுல அக்கறை செலுத்தி இருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட காலகட்டம்? அந்த பெண்மணி மஸ்ஜித் நபவிக்கு தொழுதான்னு வச்சுக்கிறங்க, ஜமாத்தோட தொழுவாங்க, 27 மடங்கு நன்மை அதிகம் கிடைக்கும். இது இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, வீட்டுல அறையில தொழுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, மஸ்ஜித் நபவியில தொழுதா மற்ற பள்ளிகள்ல 10,000 தடவைகள் தொழுதா கிடைக்கிற நன்மை அதிகம் கிடைக்குது. அதே போல ஒரு தடவை தொழுதா போதும், 10,000 மடங்கு தொழுதா கிடைக்கிற நன்மை கிடைக்கும் மஸ்ஜித் நபவியில. அதை இழந்தாலும் பரவாயில்லை, பெண்மணியே உன் வீட்டிலேயே தொழுதுகொள். அது மட்டும் இல்ல, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால நின்று தொழுதா எவ்வளவு பெரிய பாக்கியங்க. நமக்கு எல்லாம் கிடைக்குமா? நம்ம விரும்புறோம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பின்னால நின்று தொழுவும் நினைக்கிறோம், முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கூட இழக்க நீ இழந்தால் பரவாயில்லைங்கிறாங்க. ஒரு நபிக்கு பின்னால் தொழுகின்ற வாய்ப்பை நீ இழந்தாலும் பரவாயில்லை, இங்க வர வேணாம், வீட்டிலே தொழு, அதான் சிறந்தது. அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விரும்பி இருக்கிறாங்க பெண்கள் விஷயத்துல? வீட்டில் தொழுவதுதான். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்றாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை தடுக்காம இருந்தாங்க ஒரு சில பேர், ஆனா விரும்பல. ஆனா மீறி சில பேர் வேற வந்தா தடுக்காம இருந்தாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப பார்த்தா தடுத்தே இருப்பாங்க. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப இன்னொன்னு கேக்குறாங்க, மக்காவில தொழுறாங்களே, மக்காவில் தொழுகின்றார்களே, அதனால் பள்ளிவாசலுக்குள் தொழலாம் என்று இங்குள்ள சில சொல்றாங்க. அப்ப மக்காவுக்கு போனா ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, அது தொழுறாங்களே அப்படிங்கிறாங்க. ஏங்க, மக்காவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க,
மற்ற பள்ளிகளில் 1,00,000 தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒரு தடவை தொழுதாலே கிடைக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பு பல உலகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து போகக்கூடியவங்க பிரத்தனங்க செய்வாங்க. கணவன் மனைவி போறாங்க. அப்புறம் கணவர் இங்க போயிருவாரு, இந்த பள்ளியாசல விட முடியாது, மனைவி வேற இடத்துல போற, வேற பள்ளிக்கு நீ அங்க போண்டு. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? எல்லாம் வெளியூர்ல இருந்து போயிருக்கிறாங்க. கவர்மெண்ட் அப்படி ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கு. அதனால அவங்க வேற பள்ளிக்கு போக முடியாது, வேற வழி இல்ல. அப்ப எல்லாரும் போயிருவாங்க பள்ளிவாசலுக்கு, பெண்களை மட்டும் தனியா வச்சுட்டு போக முடியுமா? அவங்க தங்கி இருக்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்குமா? கண்ண அழிச்சுக்கிட்டு போறாங்க. அதெல்லாம் அதை கொண்டு போய் இன்னைக்கு ஆதாரம் காட்ட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறாங்க தொழுகை விஷயத்துல, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அது அங்க போறதுங்கிற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில தனிமையில் விட்டு செல்ல முடியாது, வேற பள்ளிக்கு அனுப்பி வைக்க முடியாது, பெண்களை தனியா அனுப்பி வைக்க முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இடம் எங்க காணாப்பேட்டா என்ன செய்யறது? அதனால வேற வழி இல்லாம கூட்டிட்டு வர்றாங்க, கூட்டிட்டு போறாங்க. ஆண்கள்லாம் தன் குடும்பத்தை பெண்களை, அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. மார்க்கத்தில் இக்கட்டான சூழ்நிலை வந்தா ஒண்ணு கூடுங்கிறது தெரியதான் செய்யும். அதை போய் ஆதாரம் காட்டலாமா? ஒரு ஆள் பசியா இருக்கிறான், உணவே இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, ஒரு ஹராமான உணவு தான் இருக்குது, அதை சாப்பிட்டாதான் உயிர் பிழைக்க முடியும். என்னங்க சட்டம்? சாப்பிடலாம் இருக்குது. உடனே ஹராமான சாப்பிடலாம் அப்படி அதை ஆதாரமா கொண்டு வரலாமா? எந்த நிலைக்கு உள்ளது அதையெல்லாம் பார்க்கணும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறாங்க, பெண்கள் வீட்டில் தொழுத விரும்பி இருக்கிறாங்க. அவங்களுடைய துணைமார்கள்லாம் பள்ளிக்கு வந்ததாக ஹதீஸே கிடையாது. பள்ளிக்கு வந்து தொழுததாக வேற கருத்து வந்திருக்கலாம். பள்ளிக்கு தொலைக்கு வந்தாங்க, ஜும்மாக்கு வந்தாங்க, ஒரு ஹதீஸ் கூட காட்ட முடியாது. காட்டட்டுமே இந்த வஹாபிகள், எதுக்கு எடுத்தாலும் ஹதீஸை பின்பற்றாங்கிறாங்களா? காட்டட்டுமே. அதனால் சுன்னத் ஜமாத்து கொள்கையை தான் இதுக்கு கரெக்டானது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். மார்க்க தெரியல, தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெலுங்க, தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அதான் நம்முடைய கோரிக்கை. ஒரு ஆளு பல் டாக்டர், கண்ணுக்கு வந்து நோய் ஏற்படும் சொல்லி போனார், கண் வலி. டாக்டர் போனோன்னு உட்கார வச்சாரு, சேர்ல மருந்து ஊத்தினாரு. எப்படி இருக்கு அப்படின்றாரு. இந்த ஆள் சொன்னா இனிக்குது டாக்டர் அப்படின்னா. இனிக்குதா? கண்ணுல ஊத்துனா ஒண்ணு எரியும் இல்லைன்னு சொன்னா குளிர்ச்சியா இருக்குன்னு என்னப்பா இனிக்குதுங்கிற? நீங்க எங்க டாக்டர் என்னுடைய கண்ணுல ஊத்தீங்க, என்னுடைய வாயில ஊத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா. ஏன்னா அந்த டாக்டருக்கு கண்ணது வாயுதுன்னு தெரியல. இந்த நிலையில் இருக்கக்கூடிய டாக்டர் தான் இப்படி சிகிச்சை வாங்க போறாரு. எப்படி இருக்கும்? அதே டாக்டர் இன்னொரு ஆள் போனான், டாக்டர் எதை பார்த்தாலும் எனக்கு ரெண்டு ரெண்டாவதுல தெரியுது. போனது ஒரு ஆளு தான். டாக்டர் அவரை பார்த்து கேட்கிறாரு, இதை சொல்ல ஏன்ப்பா நீங்க 4 பேர் வந்தீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு எதை பார்த்தா 4 நாளா தெரியுது. இப்படி இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் போய் சிகிச்சை வாங்க போலாமா? சிகிச்சை பெற போலாமா? அந்த மாதிரிதான் மார்க்கத்தையே தெரியாதவர்களை போய் மார்க்கத்தை கேட்க போறாங்க.